ஹலோ ஆல் வணக்கம் பீடாக் வெல்கம் டு த ஷோ. ரெண்டு பேரும் வெள்ளையும் சொல்லியமா வந்திருக்கோம், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு. ஆர்சிபி மேட்ச்னு ரொம்ப சந்தோஷத்தில் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சின்னசாமி ஸ்டேடியம் டெபியூ ஆக போகுது இந்த ஐபிஎலுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம்ல 2 கேம் அவே ஜெயிச்சுட்டு 2-2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஆர்சிபி. இது வரைக்கும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இவ்வளோ பாசிட்டிவான டீமை நான் பார்த்ததில்ல. நீங்க பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. யாரோட ஆடுறாங்கன்னா ஜிடியோட நைட் கேமு. ஸோ இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? அதான் சார் உங்களுக்கு they have defeated the defending champions away from home. They've broken the hoodoo after 17 years in Chepaku. Then they are stepping into their own den with Josh Hazelwood and Bhuvneshwar Kumar. இதை விட உங்களுக்கு யாஷ் தயால் ஆட் ஆன் டு யாஷ் தயால் தான் போன வருஷமே நல்லா போட்ட ஒரே ஒரு ஸ்டாண்ட் அவுட் பாஸ் பாலர் இருக்கும் போது இதோட சான்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நைட் மேரே ஹோம் தான், பட் இந்த தடவை ஸ்டோரி இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். தட்ஸ் வாட் ஒன் பிளேயர் லைக் ஜாஷ் ஹேசல்வுட் கேன் மேக். பேட்டிங் இஸ் நெவர் டு பி கொஸ்டின். ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பேட்டிங் லைனப் bowlingல தான் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஜஸ்ட் ஸ்டில் ஸ்பின் லைட், பட் ஹிஸ் bowling is much 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 better than any team ever feel by RCB. நானும் 6 வருஷம் அங்க இருந்திருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க இருந்த போது வெக்டோரி முரளிதரன் 2 பேரையும் எடுத்தோம். பட் ஸ்டில் ஐ ஃபீல் this bowling lineup with these 3 bowlers will give them a hell lot of a confidence. இப்ப 2024ல என்ன இருக்குன்னு பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் 4 ஜெயிச்சிருக்காங்க, பேட்டிங் செகண்ட் 3 ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 287 for 3 SRH vs RCB. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 262 RCB vs SRH அந்த மேட்ச்லயே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் சேஸ் இஸ் 186 for 3 KKR vs RCB. honestly speaking இங்கேயும் பாத்தீங்கன்னா வெரி வெரி லிட்டில் டு சூஸ் பிட்வீன். உங்களுக்கு ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 193, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 195, 194 மீன் ஆவரேஜ் ஸ்கோர் ஆட் 14 to it. எப்பவுமே அதை சொல்லுவேன் 208. இப்ப மற்ற பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு லக்னோ, கவுஹாட்டி, சென்னை எல்லாம் சொன்ன 186, 187. இங்கே உங்களுக்கு 208 வந்தே ஆகணும், எந்த சந்தேகமே கிடையாது. அட்லீஸ்ட் நீ 200 எய்ம் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் டு 208. இங்கேயும் அதே தியரி தான் வாட் வி ஸ்போக் அபவுட் மும்பை. இந்த ஃபர்ஸ்ட் பவர் பிளேல கொஞ்சம் அங்கங்க போகும், அன்லெஸ் அதர்வைஸ் த bowlers are not hitting the straps. 6 ஓவர்ல 45 for 1 ஆடுங்க, அதுக்கப்புறம் ஒரு 35 for 1, 10 ஓவர்ல 80 for 2. அங்க எப்படின்னா தியரி, நீங்க 11 ஓவர்ல 2 விக்கெட் மேல கொடுக்கலன்னா டபுள் பண்ணிடுவீங்க. அங்க வாட் எவர் யூ ஆர் கெட்டிங் இன் 11 overs with only losing 2 wickets, you can double the score in the 9 overs. அப்படிங்கும் போது உங்களுக்கு 11 to 15 பாத்தீங்கன்னா ஒரு கல்ட் 55 for 2, அதுக்கப்புறம் ஒரு கல்ட் உங்களுக்கு திருப்பி ஒரு 55-60. that will take you to 200 to 210, which is definitely a winning target. அதுக்கு மேல தோத்தீங்கன்னா அந்த டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா the opponents have batted so well or you have not really bowled well. that is going to be the theory. சீமர்ஸ் எக்கானமி பாருங்க 10.76, ஸ்பின்னர்ஸோட எக்கானமி பாருங்க 9.71. ஆனா ஸ்பின்னர்ஸ் ஆர் நாட் நோன் டு பிக் விக்கெட்ஸ் ஹியர், அதையும் சொல்லிடுறேன். பட் தே கம் தேர் அண்ட் கெட் எக்கனாமிக்கல் இன் தி மிடில் ஓவர்ஸ், ரியலி டீரெயில் த சேஸ் ஆர் when they are bowling first. அதுதான் ஆகும். ஸோ இங்க வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 வின் ஃபேக்டர் இப்பயே நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. பேட்டிங் ஃப்ரம் ஓவர்ஸ் 12 to 20. ஓகே, 11 ஓவர்ல நீங்க செட் பண்ணிட்டு அந்த 12 to 20 எப்படி டபுள் பண்றீங்கன்றது இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் ஸ்பின்னர்ஸ் எக்கானமி தட் இஸ் கோயிங் டு பி க்ரூஷியல் ஹியர் டு வின். ஆர்சிபியோட பிளேயிங் லெவன்ல ஒரு எந்த இதுவும் இருக்காது உங்களுக்கு. படிக்கலும் போன மேட்ச் ஒரு பிளேயரை காமிச்சிட்டாரு, அதனால அவங்க எப்படி போவாங்கன்னா ஃபில் சால்ட், விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜாத் பட்டிதர், லியம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், குணால் பாண்டியா, ஜாஷ் ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார் அண்ட் யாஷ் தயால். இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி சுயாஷ் சர்மா. இப்ப இவங்களுக்கு என்னன்னா ஜிடிக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கிளென் பிலிப்ஸ் நான் சொல்லிட்டே இருக்கேன். ஐ திங்க் தே ஆர் வெரி மச் செட்டில்டு வித் ஷெட்பேன் ரதர்ஃபோர்ட். அதனால there is no point in talking about it. அவரு எக்ஸ்ப்ளோசிவ், நான் இல்லைன்னு சொல்ல. ஷெட்பேன் ரதர்ஃபோர்ட் இஸ் வெரி வெரி எக்ஸ்ப்ளோசிவ், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அவங்க அந்த லெஃப்ட் ஹேண்டட் இந்த இதை பாக்குறாங்க, தட் இஸ் நாட் அ பேட் கால் அட் ஆல். ஸோ அவங்களோட பிளேயிங் லோன் பாத்தீங்கன்னா சுப்மான் கில், ஜாஸ் பட்லர், சாய் சுதர்ஷன் ஃபிட் ஆபிடா. ஆமா, இஸ் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. தெர் இஸ் அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கிராம்ஸ் வெர்ஷன் தான், அதனால வந்து பெருசா எதுவும் கிடையாது. இல் பி ஃபிட். லக்கிலி பாத்தீங்கன்னா ஆட் 4 to 5 days டு ரெக்கவர் ஆஃப்டர் த கேம். அடுத்த நாள் டிராவல், அதுக்கு அடுத்த நாள் மேட்ச்னா கூட பி டிஃபிகல்ட். அவங்க மெடிக்கல் டீம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஐபிஎல் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா இருப்பாங்க. they know what to do to get him fit and get on to the park. so Sai Sudarshan will be fit. Shubman Gill, Josh Butler, Sai Sudarshan, Chetfain Rutherford, Shahrukh Khan, Rahul Tewatia, Rashid Khan, Sai Kishore, Kagiso Rabasa,
பிரசித் கிருஷ்ணான், அலெக்ஸ் பாண்டியன், முகமது சிராஜ், அவங்களோட இம்பாக்ட் சப் இஸ் கோயிங் டு பி இஷாந்த் சர்மா. ஒருவேளை சாய் சுதர்ஷன் didn't turn up அப்படின்னா அதுக்கும் பாத்தீங்கன்னா they got someone like மைபால் லோங்கோ who played for RCB for quite a period of time. Also they got someone like அனுஜ் ரவாத் as well. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா பாவமா இருக்கு எனக்கு வாஷிங்டன் சுந்தர் வந்து அவங்க வந்து அந்த கன்சிடரேஷன்லயே இல்ல அவரு. அது ஏன்னு எனக்கு தெரியல. அன்பார்ச்சுனேட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி தி தியரி. இப்ப 11 to 20 அந்த 12 to 20 பீஃப் அப் ஜாப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு நம்பர் 4ல இருந்து பாப்போம் ரஜாத் பட்டிதர்லாம் 10 பால் அட்டான்னா சங்க எடுத்துருவாரு உங்களுக்கு. அதுக்கப்புறம் லியம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா இட்ஸ் வெரி எக்ஸ்ப்ளோசிவ், அதுல சந்தேகமே கிடையாது. அவருக்கு அந்த மாதிரி 14-15 ஓவர்ஸ் என்ட்ரி பண்ணதுல கிழிச்சிருவாரு அவரும். டிம் டேவிடுக்கு இங்க படும், அதுல சந்தேகமே கிடையாது. டிம் டேவிடுக்கு இங்க படும். ருணால் பாண்டியா இஸ் ஆல்சோ எஃபெக்டிவ். தேர் சம் ஃபயர் பவர் ஹியர். இதே இங்கே நம்பர் 4ல இருந்து பாருங்க ஷெர்பேன் ரதர்ஃபர்ட், இந்த கிரவுண்ட்ல அவருக்கு படும், எந்த சந்தேகமும் கிடையாது. ஷாருக் கானை ரொம்ப ஹையா ரேட் பண்ணுவேன், ஆனா பெருசா இம்பாக்ட் ஐபிஎல் எதுவும் கிரியேட் பண்ணல. ராகுல் தவாட்டியா பத்தி சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, எப்ப அடிக்கணுமோ அடிப்பாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரஷீத் கான், சாய் கிஷோர், they all can bat. But the batting comparison, the explosiveness to double the score from 12 to 20 obviously goes there. அதுக்கப்புறம் இந்த ஸ்பின்னர்ஸ் எட்ஜ்னா ரஷீத் கான் மாதிரி ஒருத்தர் எந்த டீம்ல இருக்காரோ அதுக்கப்புறம் ஸ்பின்னர் எட்ஜ் அங்கதான் இருக்கணும். அவருக்கு 2 ஓவர் தான் கொடுக்குறாங்க. அந்த கொடுமையெல்லாம் பத்தி சொல்லுங்க கொஞ்சம். இல்ல இந்த மேட்ச் எல்லாம் எனக்கு புரியவே இல்ல. நிறைய எல்லா டீமுமே அந்த தப்பை தான் சார் பண்றாங்க. ரஷீத் கான் உங்களுக்கு எப்படி பவர் பிளேல ரஷீத் கானுக்கும் பவர் பிளேல கொடுக்குறாங்க. ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் இட். ரஷீத் கான் எப்படி போடணும்னா 7வது ஓவர் பிரஷரை கிரியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 10வது ஓவர் போடணும், 13வது ஓவர் போடணும், 16வது ஓவர் போடணும். எப்படின்னா ஒரு பக்கம் ரன் ஃப்ளோ வந்துட்டே இருக்கு அப்பெல்லாம் வச்சு இருக்கணும். பவர் பிளே முடிச்ச உடனே டீம் ஒரு மொமெண்டத்தோட இருக்கும். அப்ப 7th ஓவர் ரஷீத் கானை கொடுத்தீங்கன்னா தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓவர். அவர் அடிக்க போய் விக்கெட் விடும். அப்புறம் 2 ஓவர் லாஸ்ட் ஓவர் ஆஃப் தி மிடில் ஓவர் ஃபேஸ் 10th ஓவர் அப்ப ரஷீத் கானை கொண்டு வரணும். 13வது ஓவர் லான்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க, அப்ப ரஷீத் கானை கொண்டு வரணும். 16th ஓவர் ஸ்டார்ட் ஆஃப் தி 10th ஓவர் ஸ்பேஸ் அப்ப ரஷீத் கானை கொண்டு வரணும். இவங்கெல்லாம் பவர் பிளே எல்லாம் கொடுத்து வேஸ்ட் பண்றாங்க. there is no need for you to waste a guy like Rashid Khan when you got someone like Kakishore Rabada. So இங்க ரஷீத் கான், சாய் கிஷோர் இஸ் ஆல்சோ bowling very well. I got very high regards for him. அங்க பாத்தீங்கன்னா குணால் பாண்டியா control the flow of runs, அதுல சந்தேகமே கிடையாது. Can சியாஷ் சர்மா step up here is going to be the question. Even then இங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்பின் எட்ஜ் இருக்கு, பட் ஓவராலா அந்த 12 to 20 எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் அவங்களுக்கு இருக்குன்றதுனால இந்த டைம் RCB is going to be very different at home turf. So the edge for me is 52-48 in favor of RCB. இத ஒத்துக்கிறீங்களா? இல்ல பீடாக் 17வது வருஷமா மாறாதது 18வது வருஷம் மாறிடுமா? ஈட்டி தான் இல்லைன்றீங்களா? ரொம்ப கஷ்டமான கேள்வி பீடாக் இது. ஆர்சிபி ஹோம்ல ஃபர்ஸ்ட் ஆடுறாங்க. அதான் வீட்டுல புலி வெளியில எலின்னு சொல்லுவாங்க. இவங்க வெளியில வந்து புலியா இருந்திருக்காங்க. வீட்டுல என்ன ஆக போறாங்கன்னு தெரியல. இந்த மேட்ச் எனக்கு என்னமோ ஜிடி ஜெயிப்பாங்கன்னு தோணுது பீடாக். பட் பார்க்கலாம் என்னன்னு. இன்னும் எக்ஸலன்ட் டீம், பொட்டன்ஷியல் டைட்டில் வின்னர்ஸ், அதனால தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. பட் இந்த கேம் எனக்கு என்னமோ ஜிடி பக்கம் போகுமோன்னு தோணுது பீடா. கிவன் த ஜிடியுமே வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்லண்டரேஜ் தான் கொடுத்துருக்கீங்க. தேர் நாட் கோயிங் டு பி அவுட் பிளேடு. ஸோ ஐ ஸ்டில் திங்க் ஜிடி ஹேவ் அன் எட்ஜ் ஹியர். போன தடவை ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சுமன் கில் வந்து உங்களை எப்படி எலிமினேட் பண்ணாரு போன தடவைக்கு முதல் தடவை. லாஸ்ட் டைம் முதல் தடவை தானே பீடா. ஸோ அதனால ஐ திங்க் ஜிடி வில் ஹேவ் அன் எட்ஜ் பீடா. ஏன் தம்பி இப்பதான் பட்டாசு எல்லாம் வெடிச்சு செலிப்ரேட் பண்ணோம். 17 வருஷத்துக்கு அப்புறம் மேட்ச் ஜெயிச்சிருக்கோம் பெங்களூர்ல. அதை அடியோட இப்படி துண்டோட தூக்குறீங்களே தம்பி, என்ன தம்பி வன்மம் உங்களுக்கு? ஏன்னா நீங்க சொல்றதும் நடக்குது, கொஞ்சம் எங்க பக்கம் வந்திருக்கலாமே. அதாவது honestly speaking, Gujarat is a team we said that will push for playoff because of the combinations what they've got sitting in the bench. Okay, குஜராத் மாதிரி ஒரு டீம் வந்துட்டு அவங்களுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நீங்க சொல்றது நடக்கிறதுக்கான வாய்ப்பு டெஃபினட்டா இருக்கு. ஐ வில் நாட் ரபிஷ் தட். இப்போ இந்த மெயின் ஃபேக்டர் இந்த 12 to 20 அப்படின்றதுனால நான் உங்களுக்கு எட்ஜ் கொடுத்துருக்கேன். அண்ட் எக்ஸ்பெக்ட் தட் டு பி எ ஃபேக்டர். அந்த ஃபேக்டர்ல ஆர்சிபியால இனிஷியேட்டிவ் எடுக்க முடியலன்னா ஸ்பின் ஃபேக்டர்ல டெஃபினட்டா குஜராத் இஸ் கோயிங் டு பிட் தம். அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அன்லஸ் அதுவே குணால் பாண்டியா, ரோஹித் சர்மா ரியலி ஜம்ப் ஓவர் த கன் தேன் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் கேமா இருக்கும். நான் வந்துட்டு ஆர்சிபி ஃபேன் ஒரு பக்கம், நான் அதனால சொல்லல, கண்டிஷன்ஸை ஜட்ஜ் பண்ணி காம்பினேஷன்ஸை ஜட்ஜ் பண்ணி சொல்லியிருக்கேன். பட் நீங்க உங்க ஆனஸ்டோட ஒப்பீனியனை கொடுத்துருக்கீங்க. இப்ப ஃபேண்டசி அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள், இப்படி ஒரு கட்டாந்தர அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு இடத்துல சால்ட்டுக்கு படும் கோலியை நீங்க விடவே கூடாது. அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு
வெறி பிடிச்ச மிருகம் மாதிரி ஆடுறாரு. கோலி எடுப்பேன், சால்ட் எடுப்பேன், டிஎஸ்பி சார் ரன்னு கொடுத்தாலும் இந்த பிச்சில் விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ சிராஜ் எடுப்பேன். ஜோஸ் பட்லருக்கு இங்க படும், ரொம்ப டேஞ்சரஸ் பிளேயரு, கால்குலேட்டிவா ஆடுறாரு, அடிக்காம கரெக்டா ஆடுறாரு. சுப்மான் கில்க்குலாம் வந்துட்டு சீம் மூமெண்ட் இல்ல, அந்த 4 ஓவரை பார்த்துட்டாருன்னா பதம் பார்த்துருவாரு. என்னோட 5 பிக்ஸ் பாத்தீங்கன்னா விராட் கோலி, ஃபில் சால்ட், முகமது சிராஜ், ஜோஸ் பட்லர் அண்ட் சுப்மான் கில். இப்ப 6வது பிக் என்னோடது இல்ல. தயவு செஞ்சு வியூவர்ஸும் நீங்களும் தப்பா நினைக்காதீங்க. ரஜத் பட்டிதார் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லன்றீங்களா? சரி, ரஜத் பட்டிதர் வெளுத்து விட போறார். ரஜத் பட்டிதர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து யாஷ் தயால், ஹீ நோஸ் ஹவு டு பிக் விக்கெட்ஸ் ஹியர். புவனேஸ்வர் குமார் ஆல்சோ. அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு என்னமோ ரஷீத் கான் மே ஹேவ் குட் கேம் அப்படின்னு தோணுது. இது வந்து ஒரு பயங்கரமான பேட்டிங் சர்ஃபேஸ் தான், சின்ன கிரவுண்டு தான், அடி வாங்குவாங்க. பட் விக்கெட் டேக்கிங் பவுலர் அவர் கண்டிப்பா இங்க இது பண்ணுவான்னு நினைக்கிறேன். சாய் சுதர்ஷன் ஆடினார்னா கண்டிப்பா சாய் சுதர்ஷன் போயிடா, அவரை மிஸ் பண்ணவே முடியாது ஃபேண்டசிக்கு. ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸ். ரஷீத் கான், சாய் சுதர்ஷன் இந்த பக்கம். அப்படி இல்ல ரஷீத் கான் வேணாம்னா ரபாடா கூட இருக்கலாம். ஸோ இந்த பக்கம். அந்த பக்கம் வந்து புவனேஸ்வர், யாஷ் தயால், ரஜத் பட்டிதர். ஸோ இதான் என்னோட ஃபேண்டசி பிக்ஸ். ஃபேண்டசி பிக் பண்ணியாச்சு, கண்டிஷன் சொல்லிட்டீங்க, பிளேயிங் 11 எட்ஜ் எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த மேட்சை பத்தி உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்ப நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்களா, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. இந்த மாதிரி பிடாக் பெங்களூர்ல அவர் ஆடணும், வெளியில நல்லா ஆடிட்டு வராங்க. the history has been such that they struggle in பெங்களூர்னு 2 மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 3 out of 3 and they also send a signal to everyone we are a force at home அப்படிங்கும் போது, தப்பித்தவரி இந்த மேட்ச் தோத்தாங்கன்னா சோசியல் மீடியால நான் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். இவங்க வெளில தான் ஜெயிப்பாங்க, 7-7 தோத்துருவாங்க, வேலைக்கு ஆகாது. கைண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி வில் கிரீப் இன். அதே மாதிரி குஜராத் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் லாஸ், க்ளோஸ் லாஸ், 11 ரன்ல தான் தோத்தாங்க. சேசிங் எ மானுமெண்டல் ஹியூஜ் சேஸ். அதுக்கப்புறம் கிளினிக்கலா அடிச்சாங்க மும்பையை. They are a workhorse side, dangerous side. They got all the goods to upset RCB. So it's more important for RCB, to be honest with you. Okay, நாங்க இங்கேயும் ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் திருப்பி வெளியே போறாங்க, அதுக்கப்புறம் தான் இங்க வராங்க. They always play good away from home. இந்த மேட்ச் ஜெயிச்சா அந்த கான்பிடன்ஸ்ல அடுத்த மேட்சும் ஜெயிக்க சான்ஸ் இருக்கு. When they come back with 4 out of 4, then there is going to be no stopping for them. போது the momentum carry on பண்றதுக்கு desperately need them for a win to get their confidence high on home turf. Let us see what happens. நான் honestly என்னோட edge because of 12-20 RCB கொடுத்திருக்கேன். நீங்க வந்துட்டு you have your own reasons to pick GT. Let us see who comes victorious in this game. We'll come back and do your review with your very own octopus. Until we come back and entertain you for that episode, thanks a lot and bye bye.